உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அதே எங்கள் நிர்வாகிகிட்ட சொன்னீங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் உடனே அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறவர்கள் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழக நண்பர்கள். வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. அது பெரிய 50 வருஷம் இருக்கலாம், 70 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் இருக்கலாம், எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, காசு கொடுத்தா மட்டும்தான் அது. ஊழல் கரை பிடித்த பாசிச பாரதிய ஜனதாவுடன் கள்ள உறவில் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இன்றைய ஆளும் திமுக என்னும் கொள்ளை கும்பல் மீது ஓரணியில் தமிழ்நாடு என்கிற சூழ்ச்சி வாசகத்துடன் பிள்ளை பிடிக்கும் பூச்சாண்டிகளை மிஞ்சும் அளவுக்கு கள்ள உறவு இருக்கும் திமுகவின் இத்தகைய பதட்டத்தையும் நடுக்கத்தையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்பதை உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். கரண்ட்ல கையை வச்சா தான் ஷாக் அடிக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில கரண்ட் பில்ல பார்த்தாலே, அந்த ரீடிங்கை பார்த்தாலே நமக்கு ஷாக் அடிக்கிறது. திமுகவின் பேச்சு 2026 போச்சு என்பதை, மேலும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி நம்மளுடைய மதுரை மாநாடு நடைபெற இருக்கிறது. நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம். பல வருடமாக நாமக்கல்ல நான் வந்து கொண்டே இருக்கிறேன். வரும்போதெல்லாம் சரி, எப்போ பார்த்தாலும் சரி, செந்தில்நாதன் விழா எடுத்துக்கொண்டே இருப்பார், கூட்டத்தை நடத்தி கொண்டே இருப்பார். ஒரு உண்மையான உழைப்பாளி ஜே செந்தில்நாதன் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, விவசாயிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க எல்லாம் மேடையில் இருக்கிறவங்களாம் பயங்கரமா பேசுனாங்க. பேச்சில தான் எல்லாமே ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா நாங்க பேசினாலும் அதை செஞ்சுட்டு தான் வந்து உங்ககிட்ட நாங்க ஓட்டு கேட்போம். ஏன்னா கடந்த 32 வருடங்களாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அன்று முதல் இன்று வரை மக்களுக்கு சேவை செய்துகின்ற ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேர் நினைக்கலாம், இன்னும் 32 வருஷம் இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிங்க, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப என்ன சொல்றீங்கன்னு. நாங்க தலைவர் தளபதி பேர்ல ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, இன்று எங்களை தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களாக எங்களை உருவாக்கிய எங்களுடைய தலைவர் தான் எங்கள் தளபதி. முதல்ல குடும்பத்தை பார்க்க வேண்டும், அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். அதில் கிடைக்கும் வருமானத்தில் 1%மோ 2%மோ எடுத்து மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. அன்று முதல் இன்று வரை தாய்மார்களே, இங்க இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் நின்று இருக்கிறாங்களே எங்க தோழர்களாம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லார் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று எங்கள் தலைவர் என்றைக்கு சொன்னாரோ அன்றிலிருந்து இன்று வரை செய்து ஒரு உண்மையான தோழர்கள் தொண்டர்கள் தான் எங்களுடைய நண்பர்கள், தளபதியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். நீங்க எங்க போனாலும் சரி, இப்ப நீங்க கன்னியாகுமரியில ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா ஒரு சொந்தக்காரங்க கிட்ட நீங்க கன்னியாகுமரியில இருக்கிறதுக்கு சொல்லணும், சொல்லி அந்த வேலையை நீங்க பார்க்கணும், இல்லை பக்கத்து வீட்டில் போய் சொல்லுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அதே எங்கள் நிர்வாகிகிட்ட சொன்னீங்க அப்படின்னா
5 நிமிஷத்துல உடனே அந்த வேலையை முடிச்சு கொடுக்கிறவர்கள் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழக நண்பர்கள். ஏன்னா வீட்டுக்கு 2 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரே கட்சி, அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. அது பெரிய 50 வருஷம் இருக்கலாம், 70 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் இருக்கலாம், எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, காசு கொடுத்தா மட்டும்தான் அது. ஆனா எங்க கிட்ட காசே இல்லாம தலைவர் என்ற ஒரு முகம், தலைவரை காட்டினால் போதும், தலைவர் தளபதி என்று சொன்னால் போதும், எங்களுடைய தோழர்கள் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகம். இந்த இனிய மாலை வேளையில் நமது கழக வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் கோடிக்கணக்கான நேற்றைய ரசிகர்களும் இன்றைய தமிழக வெற்றி கழகத்தின் ஆற்றல் மிகு விலைக்கு வாங்க முடியாத உண்மையான கழகத்தின் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் மாற்று கட்சி நண்பர்களுக்கும் மற்றும் தலைவர் தளபதி நெஞ்சில் குடிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் ஒருவரால் மட்டுமே வேற்றுமையை களைந்து தேச ஒருமைப்பாட்டிற்கு எவ்வித குந்தகும் ஏற்படாத வண்ணம் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையின் வழியே மக்கள் நலனை பேணி காக்க முடியும். அத்தகைய பேரணி தமிழகத்தின் மீதும் ஊழல் கரை பிடித்த பாசிச பாரதிய ஜனதாவுடன் கள்ள உறவில் தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் இன்றைய ஆளும் திமுக என்னும் கொள்ளை கும்பல் மீது எவ்வித சமரசம் இன்றி தன்னுடைய பெரும் கோபத்தை காட்டுகிறார் என்றால் அது நம்ம தலைவர் வெற்றி தலைவர் என்பதை நான் சொல்லி மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ரசிகர்களே, இன்று நீங்கள் ஒவ்வொருவரும் தமிழ் வெற்றி கழகத்தில் தோழர்களாகவும் தோழிகளாகவும் தங்களை இணைத்துக் கொண்டு மக்கள் சேவைகளில் உங்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு நம்ம வெற்றி தலைவரும் அவர் வகுத்து கொடுக்க கொள்கையில் மட்டுமே காரணம் என்பதை யார் உணர்ந்தார்களோ இல்லையோ, நம் பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கும் மாற்று கட்சி சகோதரர்கள் அதனை நன்கு உணர்ந்ததன் விளைவே ஓரணியில் தமிழ்நாடு என்கிற சூழ்ச்சி வாசகத்துடன் பிள்ளை பிடிக்கும் பூச்சாண்டிகளை மிஞ்சும் அளவுக்கு திமுக கட்சியானது தங்களுக்காக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக முதல் முறையாக அக்கட்சியின் அதிகார பதவியில் பண்ணையாளர்களாக இதுவரை வலம் வந்தவர்கள் இன்றைய தினம் பணியாளராக வீதி வீதியாக தாங்கள் சார்ந்திருந்த கட்சிக்காக தமிழக அரசின் திட்டத்தின் பெயரை பயன்படுத்தி உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு மாற்றம் 1970க்கு பிறகு இன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது நமது கழக வெற்றி தலைவர் தளபதியால் தான் நிகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நாளை நாடு அறியும். பொதுஜன மக்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். இதுநாள் வரை பாசிச பாரதிய ஜனதாவுடன் கள்ள உறவு இருக்கும் திமுகவின் இத்தகைய பதட்டத்தையும் நடுக்கத்தையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்பதை உங்கள் மனசாட்சிக்கை விட்டு விடுகிறேன். ஏன் என்று சொன்னால் இங்கு இருக்கும் ராசிபுரம் மட்டுமல்ல, தமிழகமே ராசியாக போகிறது. அதை தமிழகம் கொண்டாட போகிறது. அதற்கு ஒரே காரணம் எங்கள் கழக தலைவரும் அவர் வகுத்து கொடுக்கும் கொள்கையில் மட்டுமே என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. பெரியவர்களே, தாய்மார்களே, நடுநிலையாளர்களே, வர்த்தகர்களே, அமைச்சு சாரா தொழிலாளர்களே, வெகுஜன மக்களே, விவசாயிகளே மற்றும் அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் எங்களது இந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஒன்றை மட்டும் எங்கள் கழக தலைவர் அறிவுறுத்தலின்படி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நீங்களே எண்ணி பாருங்கள். மகளிர் உரிமை திட்டம் என்கிற பெயரில் இந்த திமுக அரசு இன்று உங்கள் இல்லங்களில் வாசலில் உங்களை திமுக உறுப்பினர்களாக சேர்ப்பதற்காக
உங்ககிட்ட 1000 ரூபா நாங்கள் பணம் கொடுக்க போகிறோம், அப்ளிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி உங்ககிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 1000 ரூபா அவங்க வீட்டு பணம் இல்லைங்க, நம்மளுடைய வரி பணம் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா கொடுக்குற மாதிரி சகோதரி சொன்ன மாதிரி கரண்ட்டில் கையை வச்சா தான் ஷாக் அடிக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கரண்ட் பில்லை பார்த்தாலே, அந்த ரீடிங்கை பார்த்தாலே நமக்கு ஷாக் அடிக்கிறதுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போது ஒன்று சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குது. அதையெல்லாம் 2026 தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீழ்த்து கொள்ள தமிழகமே சமீபத்தில் ஏறக்குறைய பல்வேறு தமிழ்நாடு அரசின் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாததன் விளைவாக பாதிக்கப்பட்டவர்களாக உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் பாரதிய ஜனதாவுடன் கள்ள உறவை வைத்துக்கொண்டு நம்மிடம் நாடகமாடும் திமுக தலைமையிலான அரசின் கையாளாத தனத்தை எடுத்து காட்டுவதை போல் நீதியரசால் மிக கடுமையான சொற்களால் இந்த அரசு திவால் என்று கோஷமிட்டு காட்டும் பொழுது, இது பெரியார் வகுத்த பாதையில் பயணித்த பேரறிஞர் அண்ணா வகுத்த அரசியல் தூய்மைக்கு எதிரான ஒரு அலங்கோல் ஆட்சி என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். எங்கள் கொள்கை எதிரியான பிளவுவாத அரசியலை முன்னெடுக்கும் பாரதிய ஜனதாவிடம் கள்ள உறவில் இருந்து வரும் திமுக அரசு தமிழக மக்களை வஞ்சிப்பதை ஒரு நாளும் தமிழக வெற்றி கழகம் அனுமதிக்காது. அத்தகைய கனவுகள் ஏதேனும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவிற்காகவோ அல்லது அதற்கு துணை போகும் ஊழல் மலிந்த திமுகவிற்கோ இருக்குமாயின் அதை மக்கள் சக்தியுடன் தான் கட்டமைத்த ஒரு பொதுக்கூட்டத்தின் துணை கொண்டு எங்கள் வெற்றி தலைவர் வருகின்ற 2026 முறியடித்து அதிகாரத்தை நோக்கி பயணத்தில் வெற்றி அடைவார் என்பதில் காலத்தின் கட்டாயம். திமுகவின் பேச்சு 2026 போச்சு என்பதை நிகழ்த்திட காட்ட நாம் அனைவரும் வெற்றி தலைவரின் பின்னால் உறுதியுடன் களத்தில் நின்று வென்று காட்டுவோம். வாழ்க தமிழகம், வாழ்க அதன் உரிமைகள் என்றும் டிவிக்கே எதிலும் டிவிக்கே என்னும் கூறி தலைவனின் கருத்துக்களை மக்களிடம் பகிர எனக்கு வாய்ப்பு அளித்த மக்கள் நெஞ்சில் வீர சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் நமது கழக வெற்றி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியும் இந்த பொதுக்கூட்டத்தையும் ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி நம்மளுடைய மதுரை மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சுமார் விக்கிரவாண்டி மாவட்ட மாநாடுக்கு 10,000 பேர் வந்தீங்க. இந்த தடவை மதுரை மாநாட்டில் உங்க செந்தில்நாதன் அவர்கள் சொன்னது 20,000 பேரை நான் அழைத்து கொண்டு வருவேன் என்று சொன்னார். செந்தில்நாதன் எதையுமே ஒரு தைரியமா ஒரு வேலையை சொன்னா போதும், அதை செய்து காட்டக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நல்ல நண்பர் நம்ம செந்தில்நாதன். 2026 தளபதியுடைய ஆசியுடன் அவர் ஒரு நல்ல பதவியில் இருப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் சொல்வது போல மாவட்ட செயலாளர்லாங்க பெரிய பெரிய ஆளு, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கல. யாரெல்லாம் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பதவிகளை, கட்சி பதவிகளை வழங்கியிருக்கிறார். அது ஒன்றியமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, கிளையாக இருந்தாலும் சரி. கிளை கழக செயலாளர்கள் கூட ஒரு மாவட்ட செயலாளர் ஆயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான், வேற எங்கேயும் இல்லை. அவர் ஒரு சாதாரண ஒரு பெயிண்ட் கான்ட்ராக்டர். ஒரு நாளைக்கு 1000 ரூபா 1500 ரூபா தான் செந்தில்நாதனுக்கு கிடைக்கும். அதையெல்லாம் அவர் உழைத்து இன்று இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்று சொன்னால் அதுதான் தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக மக்களுக்கு செய்ய வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய செந்தில்நாதன். ஆகவே
இந்த விழாவை இப்படி ஒரு சிறப்பாக செய்த அனைத்து தோழர்களுக்கும், இங்க இருக்கிற தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டம் 6 சட்டமன்ற தொகுதியை சார்ந்தது. 6 சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்காக 2026 தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தான் இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். பின்னாடி இருக்க தாய்மார்களுக்கும் சேர்த்து சொல்றோம், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். மைதானம் நிறையுமா? நீங்க மேல நின்னு நிறைஞ்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து தூரத்துல நிக்கிற அதிகாரிகளுக்கும் கேட்கிற மாதிரி சொல்றோம், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய். நன்றி. நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. நண்பர்களே, கில்லிடா கில்லிடா கில்லிடா. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தமிழ்நாடே சொல்ல போகுது. இந்த முழு விழாவையும் சிறப்பாக செய்த மாவட்ட செயலாளர் மற்றும் அத்தனை மாவட்ட செயலாளரையும் நம்ம அண்ணனே சொல்லிட்டாரு. அத்தனை மாவட்ட செயலர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். ஓடி ஓடி உழைத்த உழைப்பாளிகள், மாவட்ட செயலர்கள், ஒன்றியம், பகுதி, வட்டம், மாநகரம், நகரம் மற்றும் எந்த பதவியிலும் இல்லனால தளபதிக்காக வேலை செய்த தொண்டர் அணி, படை, பொதுமக்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் அண்ணனின் சார்பில் நன்றி 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 என்று சொல்லி கொடி பாடலோடு இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்து நலத்திட்டத்திற்கு சொல்ல இருக்கிறோம்.